The chase master is back. பேக்கா நான் எப்போ முதல்ல வெளியே போனேன் அப்படின்னு கேட்குற மாதிரி ராஜா கோலி அவர்களுடைய ஒரு இன்னிங்ஸை இந்தியா வந்து நியூசிலாந்து முதல் ஓடிஐ மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க. அதில் நடந்த சில முக்கியமான விஷயங்களை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். தலைவனோட என்ட்ரிலேருந்து ஆரம்பிச்சு தலைவனோட எக்ஸிட் வரைக்கும் அந்த இன்னிங்ஸ் என்ன விஷயங்கள் நடந்துச்சு, செஞ்சுரி மிஸ் பண்ணது, அது நடந்த முக்கியமான 2 சம்பவங்கள், க்ரௌடில் நடந்த ஒரு ரியாக்ஷன் என்ற பல விஷயங்களை பற்றி வீடியோ பேச போகிறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் பாய்ஸ் அண்ட் ஹாய். ஸோ ராஜா கோலி அவர்களுடைய செஞ்சுரி மிஸ் ஆனது ஒரு வருத்தம் தான். தலைவா போட்டு தலைவா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து தலைவன் செஞ்சுரி மிஸ் பண்ணாப்ல. 90ஸ்குள்ள ஒரு என்ட்ரான உடனே நமக்கெல்லாம் அப்படியே வந்துட்டு ஐயோ பாவா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்து ஜஸ்ட் மிஸ், நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. தலைவன் என்ன இருந்தாலும் 90 போட்டாரே அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்லாம் இது பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, தலைவனோட என்ட்ரி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா 2 பேரையுமே மேட்ச்ல வந்து எந்த மாதிரி ஒரு என்ட்ரியை கொடுத்து பிசிசிஐ வரவேற்றுது வதோதரால வச்சு அப்படின்னு சொல்லி 2 பேரையும் வந்து ஒரு ரூம்ல போட்டு கொஞ்ச நேரம் இரியா, கதவு திறக்கும் போது வா அப்படின்ற மாதிரி கதவை திறந்து விட்டு வாங்க, புழுக்கமா இருந்துச்சு, எருமை திறக்க மாட்டேன் சீக்கிரம் அப்படின்னு ராஜா கோலி வெளியே வந்து கேட்கப்படும் சிரிச்சாப்ல. ஸோ 2 பேரும் வந்து இன்னும் அப்புறம் சைன்லாம் போட்டு போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு கிளம்பி போனதை பார்த்தோம். இது ஒரு பக்கம். இன்னொன்று என்ன அப்படின்னா, விராட் கோலி ஒரு பவுண்டரியை போட்டு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறாப்ல. வந்த இடத்துல என்ன மாதிரி சம்பவக்காரன் நம்மங்கிறது முக்கியம் கிடையாது, ஆப்போசிட்ல இருக்கிறவன் என்ன மாதிரிலாம் சம்பவம் பண்ண தெரிஞ்சவங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையா அவங்களை ஹேண்டில் பண்றாரு. கொஞ்சம் பால் ஸ்டாப் ஆகி ஸ்லோ ஆகி வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பயன்படுத்தி ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆரம்பிச்சு பார்ட்னர்ஷிப்பையும் அழகாக கொண்டு போனாரு சுப்மன் கில்லோட. இது முதல் ஆரம்பம் எப்படி போச்சுங்கிறது. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, விராட் கோலி அவர்கள் சுப்மன் கில் 2 பேரும் ஆஃப் செஞ்சுரி அது இதுங்கிறதெல்லாம் தாண்டி என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல திடீர்னு நடுவில் வந்து இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஷார்ட் பால் ஒன்று வருது. அந்த ஷார்ட் பால் ஜாக் ஃபோக்ஸ் அவர்கள், சிஎஸ்கேவின் இந்நாள் 2026 வேலை போகும் வீரர். நான் கொஞ்சம் நல்லாவே க்ளோஸாக வாட்ச் பண்ணேன். பிகாஸ் ஜாக் ஃபோக்ஸ் வந்துட்டு சிஎஸ்கே வாங்கினதுக்கு அப்புறம் நான் இப்போதான் அவருடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி அவருடைய இந்தியன் கண்டிஷன்ஸ் பவுலிங் இருக்குதுன்றதை பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். அவரும் அப்புறம் இவங்க நம்ம கைலி ஜேமிசன் 2 பேருமே வந்து நல்லாவே அந்த ஸ்லோ பால்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஆஃப் கட்டர்ஸ் அது இதுன்னு அழகாவே போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அவங்களுடைய பவுலிங் அந்த சிச்சுவேஷன்ல. ஃபாஸ்டிஷாக போடாமல் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோயிஷாக அந்த பிக்சர் நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு போட்டு இந்தியா பேட்டர்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வச்சாங்க. இதுல என்ன முக்கியமா நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஜாக் ஃபோக்ஸ் போட்ட ஒரு பால், ஒரு ஷார்ட் பால் பக்குன்னு இறக்குறாரு. விராட் கோலி அவர்கள் ஃபைன் லெக் மேல அப்படி திருப்பி அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி டீப் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு புல் ஷாட் ட்ரை பண்றாரு. பட் என்ன ஆயிருதுன்னா, கீப்பருக்கு போயிருது, பீட்டன். ஆனா அது விக்கெட்னு சொல்லி அப்பீல் பண்றாங்க. அம்பையர் நாட் அவுட்னு சொல்றாரு. இவங்க வந்து ரிவ்யூ போறாங்க. இப்ப இதுல என்னன்னா, என் தலைவன் ஆஃப் செஞ்சுரி அதெல்லாம் போடணும், நாங்க உக்காந்துனுக்குறோம், நீ என்ன வந்து என் தலைவனுக்கு வந்து அப்பீல் பண்ற, என் தலைவன் யார் தெரியுமா அப்படின்னு அந்த ஒரு விஷயம் அங்க ஏற்படுது. எல்லாம் மொத்த கிரௌடும் பூ அப்படின்னு பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பூ பண்ற கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா ஸ்போர்ட்லயுமே இருக்குது. பட் ஆனால் அது எந்த இடத்துல ஒருத்தன் தவறான ஒரு விஷயத்த பண்றான், ரொம்ப அசிங்கமா பண்றான், இந்த பவுலரோ இந்த டீமோ இந்த பிளேயரோ எனி ஸ்போர்ட்ல இந்த பிளேயரும் இந்த டீமோ வந்து கொஞ்சம் கேவலமா நடந்துக்கிறாங்கும் போது அதை பூ பண்ற கலாச்சாரங்கிறது 1900 இருந்து இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ்ல நம்ம அதிக லெவல்ல பார்த்துருக்கிறோம். அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா இது அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை. நியூசிலாந்து எவனைத்தையுமே கெட்ட பேர் வாங்காத ஒரு டீம். டேய் எவனை வேணா சொல்றான் அப்பல, இந்த நியூசிலாந்து தங்கம்டா அப்படின்னு நம்மளே எவ்வளவு ரீல் போட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு டீம் வந்து நம்ம கூட விளையாடும் போது அந்த இடத்துல அவங்கள பூ பண்ண வேண்டிய அவசியம். எனக்கு ஒரு விக்கெட்டு வேணும், அந்த விக்கெட்டுக்கு அப்பீல் பண்றேங்க, அவங்க நாட் அவுட்னு சொல்றாங்க, எனக்கு என்னமோ பேட்ல பட்ட மாதிரி தோணுதுன்னு ரிவ்யூ கேட்கிறேன். அதுக்கெல்லாமா என்ன பூ பண்ணுவீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஸோ அது கொஞ்சம் தேவையில்லாததா இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ இது போன்ற விஷயங்களை நீங்க ஒரே இங்கிலாந்துல பார்த்தோம்னா, அவன் இங்கிலாந்துடைய ரசிகர்கள்லாம் 2 டீமையுமே கொண்டாடுவான். ஸ்ரீலங்கா போய் ஆடிட்டு இருக்கும் இங்கிலாந்துடைய டெஸ்ட் மேட்ச், 2 பேரும் கை தட்டுவான். ஒரு பவுண்டரி போனா கை தட்டுவானுங்க, சங்கக்காரா செஞ்சுரி போட்டா கை தட்டுவானுங்க. இன்னைக்கு வரைக்குமே சங்கக்காரான்றதுக்காக இல்லை, இன்னைக்கு வரைக்குமே ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் பாகிஸ்தான் போனாலும் அப்படித்தான், இந்தியா போனாலும் அப்படித்தான், யாரு போனாலுமே அது வந்து வெறும் அங்க போய் இருக்கிற ஸ்ரீலங்கன் கிரௌடு, யூகேல இருக்கிற இந்தியன் கிரௌடு, பாகிஸ்தான் கிரௌடு, நேச்சுரலா அங்கேயே இருக்கிற நேட்டிவ் கிரௌட் இருக்கிறானுங்கல்ல வெள்ளக்காரனுங்க, அவனுங்களே இந்த கிளாப் பண்ற இதை வச்சிருப்பானுங்க. பவுண்டரின்னு சொன்னாலே அப்படியே வந்து மொத்த கிரௌடு வந்து அப்படியே கிளாப் தட்டுற ஒரு சவுண்ட். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ரசிப்பாங்க. நம்ம அதை இன்னும் ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னு இருந்தாலுமே கூட அதுக்காக அவனுங்களை பார்த்து பூ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் அந்த நாட் அவுட்னு வந்துருச்சு, பேட்ல படவே இல்லைன்னு உடனே மொத்த கிரௌடும் பூ.
அது வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். அது ஒரு என்னோட வேண்டுகோள். அதை தாண்டி என்ன நடக்குதுன்னா, தலைவனுக்கு வருவோம். நம்ம மாஸ் 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 மன்னனுக்கு வருவோம். மாஸ் மன்னன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு செஞ்சுரியை நோக்கி போயிட்டு இருக்காப்ல. 90ஸ்ல இருக்கும்போது ஹர்ஷா போகலே வந்து கமெண்ட்ரியில வர்றாரு. ஒரு பையன் கிரவுட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு பதாகையை கையில பிடிச்சிருக்கான். அதுல சொல்றான், என் தலைவன் மட்டும் இன்னைக்கு செஞ்சுரி போடல அப்படின்னா அடுத்த 2 வாரத்துக்கு நான் சாப்பிட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி போடுறான். டக்குன்னு உடனே ஒரு சின்ன பையன் வந்துட்டு 2 வாரத்துக்கு பசியோட இருக்கிறத கண்டிப்பா விராட் கோலி விரும்ப மாட்டார். இதோ வந்து கொண்டிருக்கிறார். பவுலர் அங்கிருந்து ஆக்ரோஷமாக ஓடிக்கொண்டு வந்திருக்கும் இந்த நேரத்தில் விராட் கோலி அவர்கள் என்ன செய்ய போகிறார்? ஓ மை காட், அது ஒரு பால், கேட்ச் அவுட் அப்படின்னு ஹர்ஷா போகலே கமெண்ட்ரி ஆயிருச்சு. ஓஹோ, அந்த சின்ன பையன் இப்ப பசியோட தான் போறான் போல இருக்கு அப்படின்னு ஹர்ஷா போகலே சொல்ற மாதிரி ஒரு தருணம் அங்க ஏற்படுது. சின்ன பையன் ஒண்ணுமே புரியல. டேய் என்னடா இங்க நடக்குது? டேய் இனிமே அவுட்டா? ஐயோ டாடி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு கியூட் மொமெண்ட்டுமே நம்மளால பார்க்க முடிஞ்சுது. பட் இருந்தாலும் அது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, விராட் கோலி வந்து ஒரு அந்த இன்னர் சர்க்கிள்லாம் தாண்டி டக் அவுட் கிட்ட நடந்து போற வரைக்கும் மக்கள் வந்து அப்படியே ஃபுல் சைலன்ஸ் கிரவுட். தலைவன் செஞ்சுரி போடலான்னு இருந்தானே, அதை போயாடா பிடிப்ப பிரேஸ்வெல் அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல்டரை திட்டிக்கிட்டு இப்படியே நின்று இருந்தவங்க அப்புறம் தான் 90 போட்டிருக்காப்படா, 90ஸ்ல வந்துட்டு இதை விட வேணா வேணும், கைத்தட்டுங்கடா, அதை மறந்துட்டோம்டா அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. மக்களே கைத்தட்டு அந்த சைலன்ஸ் அவ்வளோ நேரம் இருந்துச்சு. அப்புறம் கைத்தட்டாங்க. அவரோட லாஸ்ட் 30 ஸ்டெப்பு வெளியே போறதுக்கு முன்னாடி அதுல தான் கைத்தட்டல்களே ஆரம்பிக்குது. எல்லாரும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே தலைவா, நல்லா தான் ஆடினேன், எங்க ஆசை நீ செஞ்சுரி போடணும்னு, போட முடியாமல் போயிடுச்சு பரவாயில்ல, பட் இருந்தாலும் 90s நாட் ஈஸி திங் இந்த பிச்சில் அதுவும் சொல்லி அப்புறம் எல்லாரும் அவரை கைத்தட்டி ஒளி அனுப்பிச்சுக்கிறாங்க. விராட் கோலி கிளம்புறாரு. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டையும் விராட் கோலி அவர்கள் பெறுகிறார். இப்படிப்பட்ட இந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்துடைய முதல் ஓடிஐ மேட்ச்ல விராட் கோலியுடைய இன்னிங்ஸ் எவ்வளவு குரூஷியல் அப்படின்றது வந்து இன்னொரு முக்கியமான விதத்துல ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. இந்த குரூஷியல்ன்றதை தாண்டி அவருடைய ஸ்டாட்ஸ், மைல் ஸ்டோன்ஸ், வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் ரன் கெட்டர்ஸ் அக்ராஸ் ஃபார்மட்ஸ்ல வந்துட்டு இன்னைக்கு இவருக்கு மேல இருக்கிறது ஒரே ஒரு நபர் தான் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. 4-3-2ன்னு 2வது இடத்துல வந்து இன்னைக்கு நின்று இருக்கிற விராட் கோலிக்கு மேல இருக்கிற ஒரே நபர் டெண்டுல்கர், சச்சின் டெண்டுல்கர். ஸோ சச்சின் அவர்கள் தான் வந்து இன்னைக்கு அவருக்கு கீழே வந்து விராட் கோலி வச்சுட்டு இருக்காரு. விராட் கோலிக்கும் சச்சினுக்கும் நடுவில் இனிமேல வேற எந்த ஒரு இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேனும் கிடையாது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் ரன்ஸோடன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய இந்த ஜேர்னி இது எல்லாமே ஒரு ட்ரீம் கம் ட்ரூங்க. எனக்கு வந்துட்டு இது எல்லாமே வந்து நான் உள்ள வரும்போது இவ்வளோ டேலண்டோடலாம் வரல. என் நேச்சுரல் ஸ்கில் என்ன, எபிலிட்டி என்ன எல்லாமே எனக்கு தெரியும். அதை தாண்டி நான் நிறைய விஷயங்களை வளர்த்துக்கிட்டது தான் உண்டு அப்படின்னு சொல்லி விராட் கோலி அவர்கள் சொல்றாரு. பிறக்கும் போதே விராட் கோலி இப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேனடா இல்ல. இந்த பிராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதே இந்த அளவுக்கு எல்லாமே இருந்துச்சாடா இல்ல. இந்தியாவுக்கு 2007-8ல விளையாட ஆரம்பிச்சப்ப 2008ல இந்த பவரோட தான் வந்தீங்களா இல்ல. நான் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் என்னைய பெட்டர் பண்ணிக்கிறேன், என்னைய மெழுகேத்திக்கிறேன், என்னைய இன்னும் 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 அதிக வந்து ஒரு நல்ல டேலண்டான பிளேயரா மாத்திக்கிறேன். அந்த ஒரு பயணம் தான் இந்த பயணம் அப்படின்னு சொல்லி விராட் கோலி அவர்கள் ரொம்ப நெகிழ பேசினாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், விராட் கோலி அவர்கள் இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய நம்பர் 1 ஓடிஐ பேட்டரா இருந்தாலும் கூட நம்ம எல்லாருடைய ஆசை என்ன அப்படின்னா, தலைவன் ஃபார்ம் அவுட்டே ஆகக்கூடாதுப்பா, ஃபார்ம்லயே இருக்கணும், ஆடினே இருப்பேன், சும்மா ஆடினே இருப்பேன் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி வந்து என் தலைவன் ஆடினே இருக்கணும், நாங்களும் ஆடினே இருக்கணும் அப்படின்னு தான் வந்து விராட் கோலியுடைய ரசிகர்கள் எல்லாரும் விரும்புறாங்க. அதை தான் வந்துட்டு கலர் கண்ணாடி சேனலின் வாயிலாக நானும் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா தலைவன் வந்து ஆல்வேஸ் தலைவனா இருக்கணும் அப்படின்றது தான் இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.